ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வேர்ல்டு லீடர்ஸ் தக்லை பார்ட் 3 தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜேடி, நீங்க பார்த்துருக்கிறது தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? நீ ஒய்யால டம்சா கண்ணா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ போய் சேரும். நம்ம ஃபர்ஸ்ட் தக்லைஃபே அப்துல் கலாம் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவருங்கடா வேர்ல்டு லீடர்ஸ்ல வந்தாரு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். எந்த அளவுக்கு இந்தியா கஷ்டப்பட்டு நியூக்ளியர் பவர் அடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா இப்போ நம்ம பார்க்க போற விஷயத்தை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்துடும். ஒரு நாடு இன்னொரு நாட்டோட கட்டுப்பாட்டில் இல்லாம தனித்தே முடிவு எடுத்து தனித்தே செயல்படுற நாடுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா விரலுட்டு என்ற அளவுக்கு தான் நாடுகள் இப்போ இருக்குது. அதுல நம்மளும் ஒரு நாடான்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த தக்லைஃபை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். 1948 ஹோமி பாபாங்கிற இந்தியாவை சேர்ந்த நியூக்ளியர் பிசிசிஸ்ட் இந்தியா ஒரு நியூக்ளியர் பவர் நாடா மாறணும்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இந்திய கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. இவர் தான் இந்திய நியூக்ளியர் பவரா மாறணும்னு சொல்லி தொடக்க புள்ளி வச்சதும் ஹோமி பாபா இவர் தான். இவர் நியூக்ளியர் பவர் பாம்பிங்ல மட்டும் சொல்லல, எனர்ஜிக்காக இந்தியா பெட்ரோலுக்காகவும் நிலக்கரிக்காகவும் மிச்ச நாடுகளை நம்பியே இருக்கக்கூடாது, நியூக்ளியர் பவர்ல தற்சார்பு அடைஞ்சு ஒரு தற்சார்பு நாடா தனித்துவமா இந்தியா இருக்கணும்னு இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஹோமி பாபா அவரோட நியூக்ளியர் பவர் ஆராய்ச்சிகளை பேக்ரவுண்ட்ல நடத்திக்கிட்டே இருக்க கிட்டத்தட்ட நம்ம நியூக்ளியர் பவர் அடைய போறோங்கிற நிலைமையில 1966 சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு போன லால் பகதூர் சாஸ்திரி மர்ம முறையில இறந்து போறாரு. அவங்க சொன்ன ரீசன் ஹார்ட் அட்டாக். இந்த சம்பவத்தை நீங்க எதிர்ச்சியா நடந்ததுன்னு சொல்லி எடுத்துக்கணும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ. இதை தொடர்ந்து 13 நாள்ல சுவிட்சர்லாந்து போன ஹோமி பாபா பிளைன் கிராஷ்ல அவரும் இறந்துடுறாரு. கை கிட்ட வந்த நியூக்ளியர் பவர் கையை விட்டு போயிருச்சு. இந்த சம்பவத்தை நீங்க ஒரு எதிர்ச்சியான சம்பவமா தான் எடுத்துக்கணும். என்னங்க இந்த ஈன சூரத்துல மூலங்கிறதெல்லாம் இந்த ஈத்தர் நாய்கிட்ட வச்சுக்க. இதுக்கப்புறம் குல்ஜார் நந்தா பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. கொஞ்ச நாள்லயே திரும்ப இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாங்க. இந்திரா காந்தியும் நியூக்ளியர் பவருக்கு கிரீன் சிக்னல் காமிக்கிறாங்க. திரும்ப ரிசர்ச் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 8 வருஷத்துல இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில இந்தியா தன்னோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் 1974 போக்ரான்ல டெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த நியூக்ளியர் பவர் மிச்ச நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய நியூக்ளியர் பவர் கிடையாது. இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். இதுக்கு இடையில ஆட்சிகள் மாறுது. திரும்பவும் இந்திரா காந்தி பவருக்கு வராங்க. 1984 இந்திரா காந்தி கொல்லப்படுறாங்க, அசாசினேட் பண்ணப்படுறாங்க. இதுக்கப்புறம் நியூக்ளியர் ரிசர்ச் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு உங்களுக்கே கெஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் திரும்ப ஆட்சிகள் மாறுது. ராஜீவ் காந்தி பவருக்கு வராரு. அவரும் அசாசினேட் பண்ணப்படுறாரு. இதுல என்ன ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னா இப்ப கொல்லப்பட்டவங்க எல்லாருமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எதிராக இருக்கவங்க. உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான். இதுக்கு அடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த இடியாப்ப சிக்கல்ல 10 வருஷம் இந்தியா போக 1996 திரும்ப நியூக்ளியர் பவர் ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க இந்தியா. ஆனா இது உலக நாடுகளுக்கு தெரிய வந்து நிறைய சாங்ஷன்ஸ் இந்தியா மேல போடுறாங்க உலக நாடுகள். ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான். சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு, நகரம் எவ்வளவு இருக்குன்னு காட்டுவாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் அந்த வாஜ்பாயும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாதனால 13 நாள்ல ஆட்சி கலைக்கப்படுது. திரும்பவும் எலெக்ஷன் வருது. அடுத்த 2 வருஷம் கழிச்சு திரும்ப வாஜ்பாய் 1998 இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இங்க தான் நம்ம ஹீரோ வராரு. அப்துல் கலாம் அவர்களுக்கு வாஜ்பாய் கிரீன் சிக்னல் காமிக்க நியூக்ளியர் பவர் ரிசர்ச்ல அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு அப்துல் கலாம். எந்த அளவுக்கு இதுல அப்துல் கலாம் கஷ்டப்பட்டு இந்த ரிசர்ச்சை முடிச்சாருன்னா அமெரிக்காவோட சேட்டலைட்ஸ் எப்ப நம்மள வேவு பார்க்க இந்தியா கிட்ட வருது, இந்தியாவை எப்ப தாண்டி போகுதுன்னு டைம் நோட் பண்ணிருக்காங்க. நைட்டு கொஞ்ச நேரம் தான் கேப் கிடைச்சிருக்குது. அந்த கேப்ல தான் அந்த ரிசர்ச்சே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல வேலை பார்த்த எல்லா சயின்டிஸ்டும் மிலிட்டரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அது ஒரு மிலிட்டரி கேம்பா காமிச்சுக்கணுங்க இருக்காங்க. எல்லா சயின்டிஸ்டுக்கும் பேர் மாத்தப்பட்டிருக்கு. அப்துல் கலாமுக்கு மேஜர் ஜெனரல் பிருத்திவிராஜன் பேர் வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க சேஃபா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அடுத்த சேட்டலைட் ரொட்டேஷன் வர்றக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருக்காங்க. முடிச்சதுக்கு ஒரு சின்ன தடையும் கூட இல்லாம பழையபடி அந்த லேண்டை மாத்திட்டு அங்கிருந்து கிளம்பணும் அமெரிக்கா சேட்டலைட் அடுத்த ரொட்டேஷன் வர்றக்குள்ள. இப்படியே அந்த மிஷின் முடிகிற வரைக்கும் திருப்பி திருப்பி இப்படியே தான் பண்ணிருக்காங்க அந்த மிஷின் ஃபுல்லா. நான் தூங்கிட்டேன் பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சேன். மே 13, 1998 யூரோப்பியன் யூனியன், பாகிஸ்தான், சைனா, அமெரிக்காவோட சிஏ எல்லாத்தோட கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இத்தனை கண்ட்ரிஸோட தடங்களையும் தாண்டி போக்ரான்ல 2வது நியூக்ளியர் டெஸ்ட் அப்துல் கலாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுறாரு. அந்த குண்டு வெடிச்ச வைப்ரேஷனே அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இந்தியா நியூக்ளியர் பவர் ஆயிருச்சுன்னு சொல்லி நியூஸை கொண்டு போய் சேர்த்துருது. அமெரிக்கா இதுக்காகவே தனியாக ஒரு பிரஸ் மீட் போட்டு இதோட நுப்பாட்டிக்குங்கப்பா இந்தியான்னு சொல்லி கதற அளவுக்கு பண்ணிட்டாரு அப்துல் கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு ஈரானால இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க முடியலன்னு. நம்மளும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் உருவாக்கியிருக்கோம். இதனாலதான் சுவிட்சர்லாந்து 26 மே 2006 அப்போ அப்துல் கலாம் சுவிட்சர்லாந்துக்கு போய் இறங்குனனால சயின்ஸ் டேவை கொண்டாடுறாங்க. I'm absolutely astonished that the Indian government was able to catch the U.S. intelligence capability so sound asleep at the switch. India conducted a series of nuclear explosive tests, reminding us that technology is not always a force for good. India's action threatens the stability of Asia. So again, I ask India to halt its nuclear weapons program and join the 149 other nations that have already signed the Comprehensive Test Ban Treaty. Hey India! Hey Pakistan! Stop the test! Hey India! Hey Pakistan! Stop the test! Sign the test ban! Hey India! Hey Pakistan! Stop the test! Sign the test ban! Today, at 15:45 hours, India conducted 3 underground nuclear tests in the Pokhran range. There is a lot of pressure, geopolitical pressure.
But you took a decision. India will go ahead with the test. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போக்ரான் டெஸ்ட் நடந்து ஒரு வருஷம் கூட ஆகல, வாஜ்பாய் ஆட்சியை கவுத்துட்டாங்க நம்ம அயன் லேடி ஜெயலலிதா அவர்கள். பின்னாடி சுப்பிரமணிய சாமி இருந்தாரு. நீ பேசுறது வந்து நீ பேசுற மாதிரியே இல்ல, யாரோ பின்னாடி இருந்து கீ குடுக்குற மாதிரியே ஒரு அடுத்தது தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் பார்க்க போறோம். அமெரிக்க மக்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு நல்லவனான்னு பார்த்தாங்க, இப்ப இப்படி ஒரு பைத்தியங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்கா. நம்மளுக்கு காதுல நல்ல விஷயம் கேக்குதோ இல்லையோ, கெட்ட விஷயம் உடனே கேட்டுரும். Внутренних политических сил в наших странах, а на факты. Назовите мне хотя бы один факт. Abbiamo parlato dei massimi a cui può arrivare l'Italia, abbiamo parlato del fatto che l'Italia sta அவன் இன்னும் திருந்தல மாமா. அமெரிக்காக்குள்ள இல்லீகலா வந்தவங்களெல்லாம் வெளியேற்றன்னு சொல்லி மனுஷன் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாரு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் அவங்க கண்ட்ரிக்கு நல்ல விஷயம் தான். ஆனா இது ஒரு லெவலுக்கு மேல போய் அமெரிக்கான தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியே போங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப அமெரிக்கன் மக்கள் மனசுல இல்லீகலா வந்த மெக்சிகனை விட லீகலா வந்த இந்தியன்ஸ் உள்ள இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு வெஞ்சன்ஸ் ஆகி போச்சு அவங்க மனசுல. எல்லாம் வேற யாரு, நம்ம தலைவர் பண்ண வேலை தான். இதை வேற எதுவும் கண்ட்ரி பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஆனா அமெரிக்காவே எல்லாமே யூரோப்பியன் யூனியன்ல உள்ள வந்த மைக்ரேஷன் கண்ட்ரி தான். ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் வெளியே போக சொல்லி ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிருக்க. இப்ப ஜெர்மனி சேர்ந்த சான்சலர் மீட் பண்ண வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். வந்த மனுஷன் சும்மா இல்லாம அமெரிக்கால இருந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்புறதெல்லாம் சரி, நீயே ஜெர்மனி சேர்ந்தவன் தான் தம்பி, இந்த உன் தாத்தாவோட ஜெர்மனி சேர்ந்த பர்த் சர்டிபிகேட்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்போட தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட்டை ஜெர்மனில இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. The birth certificate of Donald Trump's grandfather, born in 1869, close to Bad Dürkheim. நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பல வருஷமா இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியாவுக்கு பென்ட்ரைவ்ல படங்கள், பாட்டு, மெடிசன், ஃபுட் இதெல்லாம் நிறைய அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இல்ல யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இதெல்லாம் தடை செஞ்சிருக்காங்க. இது அனுப்புறதுனால அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. சோ இது ஒரு வகையில நல்ல விஷயம் தான். இதோட இது நுப்பாட்டி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல சவுத் கொரியா. ஆனா இதோட நுப்பாட்டிலேயே இன்டர்வியூங்கிற ஒரு படத்துல கிளைமேக்ஸ்ல கிம் ஜாங் உன் செத்து போற மாதிரி ஹெலிகாப்டர் வெடிச்சு செத்து போற மாதிரி ஒரு சீன் உள்ள படத்தை ஆயிரக்கணக்கில் டிவிடியா பிரிண்ட் போட்டு பலூன்ல தொங்க விட்டு நார்த் கொரியாவுக்குள்ள அனுப்பியிருக்காங்க சவுத் கொரியா. இதுக்கப்புறம் பொறுமையா இருந்து ஆகாது பொங்கி எழுன்னு நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு 200 பலூனை ரெடி பண்ணி மாட்டு சாணி, நாய் கழிவு, பல வகையான மிருகங்களோட கழிவு அதுல கட்டி இந்தாப்பா வச்சுக்கேன்னு எப்படி கேரளா தமிழ்நாட்டுக்குள்ள கழிவு கட்டுறாங்களோ அதே மாதிரி நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பியிருக்காங்க நார்த் கொரியா. North Korea appears to have made good on its threat to send rubbish over the border to South Korea, sent north on balloons. 200 balloons were found in 2 border provinces. அமெரிக்கா பண்ண டேரிஃப் ரகளையில எல்லாமே பார்த்திருப்பீங்க. சைனாவும் அமெரிக்காவும் வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. என்ன சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். ஓகே ஐ அம் பேக் அப். ஐயோ இதை பத்தி சைனால இருக்க பெல்ஜிங்கோட வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கேட்டிருப்பாங்க. இப்போ வெஸ்டர்ன் மீடியால அவர் கொடுத்த இன்டர்வியூல இப்படியே டேரிஃப் சண்டையில நீங்களும் அமெரிக்கா கூட கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டே போனீங்கன்னா அமெரிக்கால இருக்க விற்பனை மார்க்கெட்டை, அதாவது உங்க மார்க்கெட்டை நீங்க இழந்துருவீங்களேன்னு சொல்லி கேட்க, 5000 வருஷமா நாங்க இங்க இருக்கோம், அமெரிக்காங்கிற ஒரு நாடு இங்க உருவாருக்கு முன்னாடி இருந்து நாங்க இருக்கோம், அமெரிக்கா இல்லைனாலும் அடுத்த 5000 வருஷம் நாங்க இருப்போம்னு ஓப்பனா நெத்தி அடியா சொல்லிடுவாரு. And so China ends up having more to lose from this trade war, doesn't it? You know, it can't sustain the loss of 15% of its export market, i.e. what you export to the US. Not at all. China is fully prepared to fight to the very end. Yeah, and China will lose the US market, which, as I've said, is 15%. We don't care. We don't care. China has been here for 5,000 years. Most of the time, there was no United States, and we survived. And if the United States wants to bully China, we will deal with the situation without the United States. And we expect to survive for another 5,000 years. Один боец. Один боец. புட்டின் எல்லாத்தை விடமே கொஞ்சம் வித்தியாசமான தலைவர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரஷ்யா உக்ரைன் ஸ்டார்டிங்ல யூரோப்பியன் யூனியன், அதாவது நேட்டோ உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா கண்ட்ரீஸும் ஒளிச்சு வைக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸை மனுஷன் ஓப்பனா ட்ரெயின்ல கொண்டு போய் பார்டர்ல வச்சுட்டாரு. எல்லா கண்ட்ரீஸும் சேட்டலைட் மூலமா ஓப்பனா பார்க்கட்டும்னு.
என்னதான் வெஸ்டர்ன் மீடியாஸ் அவர் ஏதோ பழைய படம் வில்ல மாதிரி காமிச்சாலும் ஆனா அவர் ஒரு மக்களுக்கு நேர்மையா தான் இருக்காரு. ஒரு வருஷம் கூட தவற விடாம அவங்க கண்ட்ரியில இது வரைக்கும் இறந்த சோல்ஜர்ஸ்க்கு புயல் மழை வெள்ளம் என்ன வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வருஷம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காரு. ஊரா 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 Матушка земля, белая березовика, для меня святая Русь. இந்தியாவோட கடைசி ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர், போர்ல பாகிஸ்தான் 93,000 சோல்ஜர்ஸோட சரணடைய வச்ச ஒரு பிரைம் மினிஸ்டர். இப்ப நம்ம சும்மா தாக்குனாலே நமக்கு ஆதரவு தரலினா கூட பரவாயில்ல, நமக்கு எதிராக பல நாடுகள் வந்து நிக்குது. ஆனா அவங்க பீரியட்ல சோவியத் யூனியன்ங்கிற ஒரு நாடு நமக்காக 3ஆம் உலக போரையே ஸ்டார்ட் பண்ண தயாரா இருந்தது. இந்த செகண்டோட உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு. செத்தவங்களுக்கு மரியாதையா சடங்கு பண்ணிட்டு படத்தோட சேர்ந்து நீ உங்க ஆட்டுக்குள்ள ஊரை விட்டு கிளம்பிட்டே இருங்க. பஞ்சாயத்து பண்ண நினைச்சேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது ஃபாரின் பாலிசிஸ்லாம். வேற யாரும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்திரா காந்தி அவர்கள் தான். அவங்கள மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துட மாட்டாரான் தான் இப்போ எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உலக லீடர்ஸில் யூஎன் கவுன்சிலில் எல்லா லீடர்ஸும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து பார்த்துருப்பீங்க, அப்துல் கலாம் வரைக்கும். ஆனால் ஒரு லீடருக்கு அவங்க எந்திரிச்சு பேச போகும்போது மொத்த யூஎன் கவுன்சில் இந்த வேர்ல்டு லீடர்ஸும் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்கன்னா அது இந்திரா காந்திக்கு தான். இந்த வேர்ல்டு லீடர்ஸ் தக்லீஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். வரட்டா மக்களே, வரட்டா.